ஓகே. அப்போ சோல்ல தான் decision மேக்கிங், எமோஷன்ஸ், ஆல் அவர் திங்கிங் இஸ் ஹேப்பனிங் இன் த சோல். இப்போ திங்கிங் வேற. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் மைண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் பிரெயின், ரைட்? பிரெயின் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது, ஃபிசிக்கல் ஹார்ட், அந்த மாதிரி பிரெயினும் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட். டாக்டர்ஸ் வந்து பிரெயின் ஆப்ரேட் பண்ணலாம், ஹார்ட் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் பைபிளில் வர ஹார்ட் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது, இல்லையா? பைபிளில் நிறைய இடத்துல ஹார்ட்னு வருது, இல்லையா? ஐ வில் கிவ் யூ நியூ ஹார்ட் அப்படின்னு சொல்லி பைபிளில் ஜீசஸ் சொல்கிறார். அப்போ ஃபிசிக்கலாக புது ஹார்ட் கொடுக்க போகிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஹி கிவ்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். அதே போல் திங்கிங் வந்து இட் இஸ் ஒன்லி a spiritual entity, it is not a physical object. Nobody can see your thought, correct? No, anybody, can anyone see your mind? மைண்ட் என்னன்னு பார்க்க முடியுமா? எக்ஸ்ரேல மைண்ட் எடுக்க முடியுமா? முடியாது, இல்லையா? ஆனால் பிரெயின் எக்ஸ்ரேல எடுக்க முடியுமா? ஸ்கேனிங்கில் எடுக்கலாம், எக்ஸ்ரேல ஸ்கேன் பண்ண முடியும். இட்ஸ் a physical object. Praise the Lord. ஓகே. ஸோ நம்ம ஒரு பாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, வி திங்க் இன் our பிரெயின். இங்கே நம்முடைய சோலில் தான் என்ன நடக்குது, இந்த திங்கிங்லாம் நடக்குது. மைண்டில் நம்ம திங்க் பண்ணுறோம். வி ஹாவ் அவர் ஓன் வில், எமோஷன்ஸ்லாம் இங்கே தான் சோலில் இருக்குது. இந்த சோல் என்ன பண்ணுது, பாடியை கமாண்ட் பண்ணுது. இப்படி செய், அப்படி செய்ன்னு சொல்லும்போது இந்த பாடி நமக்கு ரியாக்ட் பண்ணுது. இஸ் இட் கிளியர்? அண்ட் there's a very close connection between brain and mind. ஆனால் அது என்னன்னு சொல்லி நம்மளுக்கு பிப்ளிக்கில் தெரியல. பைபிளில் பிரெயினுக்கும் மைண்டுக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லி எதுலேயும் தெளிவாக இல்லை. அதனால் நம்ம தெரியாத இடத்துல போய் தப்பாக பேசக்கூடாது. பட் டெஃபினெட்லி தெர் இஸ் a very close connection between brain and mind. ஏன் பிரெயினில் நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் மைண்டில் ஒரு காப்பி இருக்குது. மேபி பிரெயினுடைய சிலர் வந்து பிரெயினுடைய வைப்ரேஷன் வந்து மைண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க, பட் நமக்கு தெரியல. அதனால் பட் ஆனால் டெஃபினட்டாக மைண்ட் அண்ட் பிரெயின் இஸ் க்ளோஸ்ட். இந்த பிரெயினில் நீ ப்ராசஸ் பண்ணுறது தான் மைண்ட்லேயும் நமக்கு தெரியுது. ஒரு மனுஷன் இறந்து வெளியில் போகும்போது அவனுடைய மைண்டு தான் வெளியில் போகுது, பிரெயின் போல, இல்லையா? ஒருத்தனுடைய சோல் வெளியில் போகுது, அந்த சோல் ஹேஸ் இஸ் மைண்ட். ஸோ என்னென்ன திங்க் பண்ணிட்டு இருந்தோமோ, என்னென்ன நம்ம ப்ராசஸ் பண்ணியிருந்தோமோ, அது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படின்னா a copy of what is there in your physical brain is there in the mind also. Praise the Lord. இது கொஞ்சம் பெரியவங்களுக்கு புரியுறது கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் தான், மாதிரி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுனால உங்களுக்கு எடுக்கிறேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இன் ஜென்ரல் நம்ம மைண்டில் வரதை நம்ம என்ன பண்ணுறோம், பாடிக்கு கமாண்ட் கொடுக்குறோம். ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கை எப்படி தூக்குன்னு சொல்லும்போது கை தூக்குறோம். ஸோ மை மைண்ட் இஸ் கிவிங் கமாண்ட் டு மை பாடி, தட் பாடி இஸ் ஆக்டிங். இப்போ இதில் என்னென்னா, மைண்ட் எப்பவுமே ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடியது, கரெக்டாக? என்னுடைய சிந்தனைகள் மாறக்கூடியது, எண்ணங்கள் மாறக்கூடியது. என்னுடைய சிந்தனைகள் எதை வச்சு மாறுது, எனக்கு என்னென்ன இன்புட் வருதோ அதை வச்சு மாறக்கூடியது. ஒரு மனிதனுக்குள்ளாக என்னென்ன இன்புட் போக முடியும்? வாட் ஆர் த இன்புட் டிவைசஸ்? ஒரு மனிதனுக்குள்ளாக இப்போ கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு என்னென்ன இன்புட் டிவைஸ்? நம்ம லாஸ்ட் டைம் ஆல்சோ இந்த கொஸ்டின் கேட்டேன் நான். வாட் ஆர் த இன்புட் டிவைஸ் ஃபார் த கம்ப்யூட்டர்? Keyboard, mouse, Keyboard, mouse, okay. Then stylus, pen, so many things are there, இல்லையா? Majority of the input is from the keyboard and mouse and also the stylus pen. So through this, whatever you want to feed into the computer, we are feeding. Similarly, the input device for us is our five senses. நம்ம பார்க்குறது, கேட்குறது, இல்லையா? ஸ்மெல், இது எல்லாமே நமக்குள்ளே போகிற இன்புட் டிவைசஸ். எது இப்போ கம்ப்யூட்டரில் வந்து சிபியூ இருக்கு, இல்லையா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கரெக்ட்? இல்லை, இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்முடைய பாடியில் எது சிபியூ? ஜாக்? Uh, Brain. Good. Our brain is the CPU. Yeah. So we get input from what we see, what we hear, all those things. But the processing unit is your brain, right? ஸோ கம்ப்யூட்டர் சிபியூ மாதிரி ஆக்சுவலாக சொல்லணும், எப்படி சொல்லணும், நம்ம மைண்ட் மாதிரி தான் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க, இல்லையா? நமக்குள்ள இன்புட் டிவைஸ் ஃபைவ் சென்சஸ் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு இன்புட் டிவைஸ் வச்சுருக்காங்க. நம்முடைய மைண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ, பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுதோ, அதே மாதிரி சிபியூ ப்ராசஸ் பண்ணுது. ஒன் இன்ஃபர்மேஷன், உலகத்தில் அதிகமாக
இது வரைக்கும் மைண்டை யூஸ் பண்ணவங்க மேக்ஸிமம் 10% ஆஃப் த கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின் தேவ் யூஸ்ட். சயின்ஸ் ரிசர்ச் அப்படி தான் சொல்லுது. 10% ஆஃப் த பிரெயின் கெப்பாசிட்டி தான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 90% ஸ்டில் எம்டி. ஆனால் நம்ம கம்ப்யூட்டரில் நீங்கள் 1 TB வாங்கினா கூட என்ன ஆகுது, கொஞ்ச நாளில் ஃபுல்லாகி போகுது இல்லையா? 500 GB ஹார்ட் டிஸ்க் வாங்கினா கூட ஒரு வருஷத்தில் ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாகி போகுது. ஆனால் மைண்ட் யாருக்காவது இது வரைக்கும் உலகத்தில் யாருக்குமே மைண்ட் ஃபுல்லாகிடுச்சுன்னு யாருக்கும் வந்தது கிடையாது. ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் பிரெயின் இஸ் மச் 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 ஹையர் தென் த கம்ப்யூட்டர். இப்போது ஒரு மனுஷன் வந்து ஒரு 90 இயர்ஸ் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் பிறந்ததுலேருந்து சாக போகிற வரைக்கும் 90 இயர்ஸ் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையா? நம்ம ஒரு சிசிடிவி 1 மந்த் ரெக்கார்ட் பண்ண எத்தனையோ டெராபைட் கெப்பாசிட்டி தேவைப்படுது. 90 இயர்ஸ் 24/7 we are recording our video. It's all stored in our brain. ஆனால் எவ்வளோ கெப்பாசிட்டி அது யூஸ் பண்ணியிருக்குது? 8 to 9% தான் நம்ம பிரெயினுடைய கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? we hear so many songs, we hear so many conversation, everything is stored in our brain, but still we use only 10% of the brain capacity. அப்போ ஒரு மனுஷனுடைய பிரெயின் கெப்பாசிட்டி எத்தனையோ சூப்பர் கம்ப்யூட்டரோட பெருசு, ரைட்? ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இதெல்லாம் உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா, ஓ மை காட் ஹவு கிரேட் யூ ஹவ் கிரியேட்டட் மீ. இதெல்லாம் யோசித்து பார்த்தா தாவீது சொன்னார், ஆண்டவரே என்னை அஞ்சத்தகு முறையில் வியத்தகு முறையில் என்னை நீர் உருவாக்கி இருக்கிறீர். நீங்கள் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றோம், அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸை விட ஒரு மனுஷனுடைய பிரெயின் பவர் இஸ் மச் மோர் தென் தட். சி 1 செகண்ட் கேன் யூ கோ டு ஹெவன் அண்ட் கம் பேக்? இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டு வர முடியுமா ஒரு செகண்டில்? முடியுமா முடியாதா? என்ன விர்ஜின், காண்ட் யூ திங்க் வாட் இஸ் தேர் இன் அமெரிக்கா அண்ட் கம் பேக்? நீ ஏதோ ஃபாரின் எந்த கண்ட்ரிக்கு போயிருக்க? ஓகே, இந்தியாவில் எடுத்துக்கோ. இப்போது இந்தியாவில் உங்கள் அம்மாவுடைய அம்மா வீடு, ஓகே, யுவர் என்ட்ரிங் ஒரு பாட்டி வீட்டுக்கு போகிறேன், ஹால் இருக்குது, ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்குறேன். Now your mind has gone to India or not? Yes. So in 1 second we are able to go there. Our mind is much faster than the supercomputers, right? The capacity of the brain is much much bigger than the supercomputers. The processing speed is much higher than the computers. Okay, so God has created in such a beautiful way. அப்போ நமக்குள்ள என்ன என்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? மிக்ஸி எங்கேயா தலைகீழ வச்சா ஒர்க் ஆகுமா? தலைகீழ வச்சா ஒர்க் ஆகிற மிக்ஸி எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இல்லை கிரைண்டர் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தலைகீழ நின்னீங்கன்னா ஸ்டில் உள்ள டைஜஷன் நடக்குமா நடக்காதா? நடக்குது இல்லையா? தலையில் எத்தனை பேர் நிற்கிறாங்க இல்லையா எக்ஸசைஸ் பண்ணும்போது? ஆனால் அப்போ கூட டைஜஷன் நடந்துட்டு தான் இருக்குது, ரைட்? பிளட் ஃப்ளோ நடந்துட்டு தான் இருக்குது, கரெக்டா? ஸோ இப்போ கடவுள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக படைச்சிருக்கார். ஒவ்வொரு பாடியில் ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயும் வால்வ் இருக்குது நமக்கு இல்லையா? ஒரு டாய்லெட் போனால் வால்வ் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகுது. ஒரு ஆட்டோமொபைல் என்னென்ன வால்வ் சிஸ்டம் இருக்கோ அதெல்லாம் நம்ம பாடியில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நான் எடுக்க விரும்பிய டாபிக் வந்து ஸ்பிரிட் சோல் பாடி, பட் ஆனால் வேறு டைரெக்ஷனில் போகுது. சரி, நீங்கள் பாடியில் உள்ள ஒவ்வொரு குரூப்பை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக இன்வென்ட் பண்ணிட்டோன்னு யோசிக்கிறதெல்லாம் நம்ம பாடியில் இருக்குது இல்லையா? நம்ம இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஒவ்வொரு நியூரான் கனெக்ட் பண்ணுறது எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் இதுதான். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன்சைட் அவர் பாடி, கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் அவர் பாடி. இது எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் படிக்கிறது, கெமிஸ்ட்ரியில் படிக்கிறது, ஆட்டோமொபைலில் படிக்கிறது, கம்ப்யூட்டரில் படிக்கிறது, எவ்ரி பிரின்சிபல் இஸ் இன்சைட் அவர் பாடி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஸோ நம்ம இப்போது ஒவ்வொரு பார்ட்ஸாக படிக்க போகிறது இல்லை, அட்லீஸ்ட் த மேஜர் டிவிஷன் இஸ் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. ஸோ ஹவு வி ஆர் ஃபங்க்ஷனிங் அது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம மைண்ட் கண்ட்ரோல்ஸ் அவர் பாடி. ஆனால் எது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது? த இன்புட் டிவைஸ் இஸ் கண்ட்ரோலிங் அவர் மைண்ட், ரைட்? நம்ம பார்க்குறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, நம்ம ஃபீல் பண்ணுறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு என்ன பண்ணுறோம்? ரொம்ப குளிராக இருக்குது, ஏசி ஆஃப் பண்ணுன்றோம், இல்லை சூடாக இருக்குது ஃபேனை போடுன்றோம். பிகாஸ் வி ஃபீல் இட் இஸ் வார்ம், ஸோ ஏசி போடுங்க இது பண்ணுறோம். ஸோ நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுறதை உடனே மைண்ட் என்ன பண்ணுது? அதுக்கு கமாண்ட் கொடுக்குது. இது உலகம் முறை. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக வரும்போது பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? திஸ் வேர் த சேஞ்சஸ். அதனால தான் நம்ம இதை படிக்கிறது முக்கியமான காரணம் அதுதான். See, just look at this picture.
இதில் என்ன ஆகுது, நம்ம பாடியில் என்னென்ன பார்க்குறோம், என்னென்ன ஃபீல் பண்ணுறோம், அதை வச்சு நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, டேக்கிங் எ டெசிஷன். அதே போல் வெளியில் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ, சரௌண்டிங்ஸில் என்ன பார்க்குறோமோ அதை பார்த்து நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். சப்போஸ் நீ வெளியில் போகிறீங்க, ஒரு இடி இடிக்குது. ஸோ யூ see the என்ன சொல்லுது, இடிக்கு என்ன சொல்லுவாங்க, தண்டர். யூ see the தண்டர், சவுண்ட் கேட்குது, பார்த்த உடனே நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வரோம், இல்லை ஒரு சேஃபான பிளேஸில் போகணும்னு யோசிக்கிறோம். ஸோ த மைண்ட் இஸ் டேக்கிங் எ டெசிஷன் அண்ட் கிவிங் எ கண்ட்ரோல் டு த பாடி. இதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த மெயின் டெசிஷன் எடுக்கும்போது த டெசிஷன் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் த ஸ்பிரிட். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் எப்படி ஒரு 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 மனிதன் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, the mind should look into the spirit, and what the spirit says the mind should accept, the soul should accept, then soul should give the command to the body. புரியுதா? ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரணும் இன்ஃபர்மேஷன்? ஸ்பிரிட்லேருந்து சோலுக்கு வரணும், சோல் வந்து பாடிக்கு கமாண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நம்ம கடவுள் சொல்கிற பிள்ளைங்களா இருப்போம். அதுக்கு பதிலாக if the soul take a decision on its own from the body, then we will become a carnal people. நான் மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், டெசிஷன் எடுக்கிறது இந்த சோல் தான் டெசிஷன் எடுக்குது. பாடியை கண்ட்ரோல் பண்ண போகிறது, கமாண்ட் பண்ண போகிறது நம்ம சோல் தான். ஆனால் நார்மலாக அந்த சோல் என்ன பண்ணுது, நம்ம பாடியிலேருந்து இன்ஃபர்மேஷனுக்கு கேதர் பண்ணுது. சரௌண்டிங்ஸ்லேருந்து கேதர் பண்ணுதுன்னா பாடி ஒன்லி நோஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த சரௌண்டிங். என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன பார்க்குறோம், அதை வச்சு என்ன பண்ணுது, பாடி கிவ்ஸ் அ சிக்னல் டு த சோல். சோல் டெசிஷன் எடுக்குது. அப்படி போகும்போது என்ன ஆகும், நம்ம வில் பிலீவ் வாட் வி see. என்ன நம்ம கண்ணில் பார்க்குறோமோ அதை பிலீவ் பண்ணுறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது, we don't walk by sight but we walk with faith, right? நம்ம வந்து கண்ணில் பார்க்குறது நம்பக்கூடாது, இறை வார்த்தையை நம்பணும். அதுதான் ஃபெய்த்துடைய ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? எதை நம்பணும், நம்ம கண்ணில் பார்க்குறது நம்பக்கூடாது, நம்ம ஃபீல் பண்ணுறது நம்பக்கூடாது. வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் we have to believe that. வாட் காட் செட் we have to believe that. அப்போ நம்முடைய டெசிஷன் வந்து நம்முடைய 5 சென்சஸ் சொல்கிறத வச்சு நம்ம டெசிஷன் எடுக்காமல் நம்ம சோலில் என்ன இருக்குதோ அதை பார்த்து டெசிஷன் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தான் நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்போம். கர்ஷியா, நீ எந்த ஊரில் இருக்கிறமா? கோவிலூர் பிரதர். கோவிலூர். வெரி குட் வெரி குட். ஏன்னா அங்கே சிக்னல் வீக்காக இருக்குதா? ஆமாம் பிரதர், கொஞ்சம். வீடியோ வந்து வந்து போயிட்டுருக்குறீங்க. எங்கே ஜாக்கை ஆமாம். காணும் போயிட்ட போல. வெர் இஸ் ஜாக்? எஸ்கேப்டா? ஓகே குட். ஸோ இப்போ புரியுதா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹேவ் டு டேக் அ டெசிஷன் ஃப்ரம் த இன்புட் ஆஃப் யுவர் ஸ்பிரிட். ஸ்பிரிட்டில் வர இன்புட்டை வச்சு தான் நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். அப்போ இந்த ஸ்பிரிட்டில் என்ன இருக்குன்னு முதல்ல பார்க்கணும், ரைட்? நான் இது வரைக்கும் பாடியை பற்றி பார்த்தோம், சோலை பற்றி பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸ்பிரிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. See, Bible says God has created us in his own image, இல்லையா? பிதாவுடைய சாயல், கடவுளுடைய சாயலை நம்மளை உருவாக்குறார். அந்த சாயலுடைய ஒரு முக்கியமான சாயல் தான் ஸ்பிரிட். ஓகே, கடவுளுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆர் கடவுளுடைய ஒரு சாயல், இல்லைன்னா ஒரு கடவுள் இருக்கிற ஒரு டாட்டு தான் நம்முடைய ஸ்பிரிட். அண்ட் ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Now if you take John 4:14, sorry, John 4:24, யாராவது ஜான் 4:24 படிங்க பார்க்கலாம். யோவான் 4:24, 4:24, 16, 4:24 தான். John 24. ஒருத்தர் தமிழில் படிங்க, ஒருத்தர் இங்கிலீஷில் படிங்க பார்க்கலாம். ரூபன், என்னாச்சு வீடியோ காணோம்? நெட் ஸ்லோவா இருக்கு. என்னாச்சுப்பா? நெட் ஸ்லோவா ஓகே நெட் ஸ்லோவா இருக்கு. ஓகே ஓகே எஸ், யாராவது ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஜான் 4. கடவுள் உருவமற்றவர், கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் ம் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்கிறார். ஓகே. காட் இஸ் ஓகே. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப
உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அப்போ காட் இஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஸ்பிரிட் இருக்கு, உருவமற்றவர்னு சொல்லல, காட் இஸ் ஸ்பிரிட். ஓகே, அண்ட் காட் இஸ் ஸ்பிரிட். தோஸ் who want to worship God, they should worship in their spirit. ஓகே, இப்போ கடவுள் ஸ்பிரிட்டு, we also have a spirit. So the nature of spirit is similar to God. So God speaks to your spirit, not to your soul. கடவுள் எங்கே பேசுவார் ஒரு மனுஷங்கிட்ட? நம்முடைய ஸ்பிரிட்டில் பேசுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கடவுள் எங்கே பேசுவார்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காதில். சம்டைம் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ யுவர் இயர்ஸ் ஆல்சோ, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் கடவுள் எங்கே பேசுவார்? நம்முடைய உள்ளத்தில் பேசுவார், நம்முடைய ஸ்பிரிட்டில் பேசுவார். ஸோ நம்ம கடவுளுடைய குரல் கேட்கணும்னா எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்? நம்ம வேர் வி ஹேவ் டு ஃபோக்கஸ்? கேட்கல. வேர் வி ஹேவ் டு ஃபோக்கஸ்? சொல்லுங்க, தப்பாக இருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கடவுளுடைய குரல் நார்மலாக எங்கே கேட்கும்? வெரி குட், நம்முடைய ஸ்பிரிட்டில் கேட்கும். ஓகே, ஸ்பிரிட்டுடைய பொசிஷன் ரஃப்லி இங்கே இருக்குது. ஓகே, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the Holy Spirit will flow from your bellyன்னு இருக்குது. ஸோ some little above your செஸ்ட் ஏரியான்னு சொல்லலாம் ரஃப்லி. ஆனால் ரஃப் அங்கே தான் இருக்குமா, ஃபிசிக்கலாக அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ மெடிடேஷனில் பிரதர், நீங்கள் மெடிடேஷனில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஹார்ட் தான். ஸோ இந்த இடம் தான். திஸ் இஸ் த ஏரியா வேர் யூ கேன் திங்க் த ஸ்பிரிட் இஸ். பட் ஸ்பிரிட் வந்து பைபிள் சொல்கிற மாதிரி உருவமற்றது. இட் இஸ் ஸ்பிரிட். ஸோ இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நம்மளால. பட் நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ப்ரேயர் பண்ணும்போது எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவோம்? யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் இன்சைட். ஓகேயா? நீங்கள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணும்போது யூஆர் திங்கிங் இன் யுவர் மைண்ட், யூஆர் திங்கிங் அபவுட் யுவர் சோல், நாட் இன் யுவர் ஸ்பிரிட். ஓகே, நம்ம ஒரு முறை டேபர்னாக்கிள் ப்ரேயர் பற்றி பேசும்போது அதை பற்றி பேசலாம். பட் டுடே யூ ஷுட் நோ தட் அவர் ஸ்பிரிட் ரிசம்பிள்ஸ் காட்ஸ் நேச்சர். ஓகே, அண்ட் காட் ஸ்பீக்ஸ் த்ரூ யுவர் ஸ்பிரிட். கடவுள் நம்முடைய ஆவியில் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவியில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆதாம் ஏவாளை படைக்கும் போது இந்த ஆவியெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. கடவுள் மனிதனை உருவாக்கும் பொழுது அவனுடைய ஆவி பரிசுத்தமாக இருந்தது, அவனுடைய சோலும் பரிசுத்தமாக இருந்தது, அவனுடைய உடலும் பரிசுத்தமாக இருந்தது. ஸோ ஸ்பிரிட் சோல் பாடியில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட கிடையாது. ஒரு சின்ன பாவமும் மனிதனிடம் இல்லை. அதனால் ஆதாமால என்ன பண்ண முடியுது? கடவுளை நேராக பார்த்து பேச முடிஞ்சது. ரைட்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கடவுளோட பேசுகிறாங்க இல்லையா? ஏன்னா அவங்க ஸ்பிரிட் சோல் பாடி மூன்றுமே கரை இல்லாமல், எந்த ஒரு பாவமும் இல்லாமல் பரிசுத்தமான ஒரு நிலையில் இருந்ததுனால அவங்களால பிதாவை நேராக பார்க்க முடிந்து பேச முடியுது. பிதா வாக்கிங் போகிறார் இல்லையா ஆதாம் ஏவாளோட. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு முறையில் ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. எப்பொழுது பாவத்தில் விழுகிறார்களோ அவனுடைய ஸ்பிரிட் இஸ் கரப்டட் ஃபர்ஸ்ட். ஓகே, த ஸ்பிரிட் இஸ் கரப்டட் அண்ட் சோல் இஸ் ஆல்சோ கரப்டட். ஏன்னா மைண்ட் கரப்ட் ஆனதுனால தான் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து பாவத்திலே விழுறாங்க இல்லையா? இப்போ அந்த பாவம் எப்படி என்டர் ஆயிடுச்சுன்னு பாருங்க. சி, ஜஸ்ட் லுக் அட் தேர். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி என்டர் ஆகுது? ஃபர்ஸ்ட் இவங்க ஈவ் என்ன பண்ணுறாங்க? சாத்தாங்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ ஈவ் சாத்தான் சொல்கிறத கேட்கும்போது எந்த எந்த ஏரியா முதல்ல அட்டாக் ஆகப்படுது? நம்முடைய சென்சஸ் தான் அட்டாக் ஆகுது இல்லையா? ஈவ் என்ன பண்ணுறாங்க? அந்த மரத்து பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாங்க, விளக்கப்பட்ட கனியை போய் பார்க்குறாங்க. ஸோ எந்த எந்த இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணாங்க? ஈவ் கண்ணை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ சாத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் என்னது? இன்புட் டிவைஸ். சாத்தான் அதிகமாக பயன்படுத்த ட்ரை பண்ணுற ஒரு இன்புட் டிவைஸ் என்னது? ஹலோ, சொல்லுங்க பார்க்கலாம். வெர்ஜின் ஐஸ். ஓகே, ஸோ அதனால ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? உங்கள் கண் வந்து ஒளி உள்ளதாக இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி உள்ளதாக இருக்கும். Correct? If your eyes are bright, means if you look into proper things, then your whole body will become bright. There won't be any sin in your body, in your mind. நம்ம தேவையில்லாத பார்த்தோம்னா என்ன ஆகும்? Mind will be corrupted, body will be corrupted, and your soul will be corrupted. Right? So ஈவ் என்ன பண்ணுறாங்க? கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இதை போய் பார்க்குறாங்க. ஸோ தென் ஷீ ஸ்டார்டட் கம்யூனிகேட்டிங், ஷீ இஸ் ஹியரிங். அப்போது தேவையில்லாத ஒரு வார்த்தையை கேட்குறாங்க.
சாத்தான் வர்றதுக்கு முன்னால யாருடைய வார்த்தை கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க? லக்ஷணா. Before evil came and spoke, whose word they were listening? Hmm? They're listening to God and then They were listening to God's word, இல்லையா? கடவுள் பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க. The moment they started listening to the evil, ஸ்லோ என்ன ஆகுது, கன்ஃபியூஷன் வருது, they were entering into sin. ஸோ இவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் என்னது, மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஒரு டவுட் வருது, ஓகே கடவுள் சொன்னது தப்பாக இருக்குமோ, டெவில் சொன்னது கரெக்டாக இருக்குமோ. ஸோ மைண்டில் ஒரு கன்ஃபியூஷன், தென் ஒரு எமோஷன் வருது. ஸோ தென் ஃபைனலி தே ஆர் டேக்கிங் அ டெசிஷன் இன் தேர் மைண்ட். ஸோ கடைசியில் பாவத்தில் போய் விழுறாங்க. பாவத்தில் போய் விழும்போது மைண்ட் இஸ் கரப்டட், சோல் இஸ் கரப்டட், அண்ட் த ஸ்பிரிட் இஸ் ஆல்சோ கரப்டட். The moment your spirit is corrupted, Bible says a person is dead. இல்லையா? சோல் கரப்ட் ஆகும்போது ஒரு மனிதன் இறந்து போனான்னு பைபிள் சொல்லுது. பைபிள் பிரகாரம் எப்பொழுது ஒரு ஆத்மா பாவத்தில் விழுகிறதோ அப்பொழுது ஒரு மனிதன் இறந்து போகிறான். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு எப்போ மூச்சு விட முடியும் அப்போ இறந்து போகிறான்னு சொல்கிறோம் நம்ம, உலகப்பூர்வமா, இல்லையா? when we say somebody cannot move, somebody cannot breathe, we say that person is dead. ஆனால் பைபிள் பிரகாரம் எப்போ ஒரு மனுஷன் ஆத்மா பாவத்தில் விடுதோ அந்த மனிதன் இறந்து போகிறான். உதாரணமாக லாசரஸ் இறந்து போயிட்டார், இல்லையா? ஜீசஸ் லாசரஸ் பற்றி என்ன சொல்கிறாரு? என் நண்பன் உறங்கி கொண்டிருக்கிறான்னு சொல்கிறார். கரெக்ட். அதே போல் ஒரு சிறுமி இறந்து போகிறார், யாயருடைய மகள் சிறுமி இறந்து போகிறா. ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? சிறுமி உறங்கி கொண்டிருக்கிறார்னு சொல்கிறார். எல்லாம் சிரிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்து. ஏன்னா இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசுகிறான், செத்து போயிட்டா அவர் உறங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாருன்றாரு. ஜீசஸ் இறந்து போயிட்டான்னு சொல்லலை. ஏன்? ஜீசஸை பொறுத்த வரைக்கும் செத்து போனவங்களை எப்போ வேணால் உயிர்ப்பிக்க முடியும் ஒரு ஆள், எழுப்பி விட முடியும் ஒரு ஆள். ஆனால் ஆத்மா மரித்து போனால் தட் இஸ் அ ரியல் டெத். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ அப்போது ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழும்போது அவங்களுடைய ஆத்மா மரணத்தில் விழுந்தது. அதே போல் ஸ்பிரிட்டும் கரப்ட் ஆயிடுச்சு. அதனால் பிதா பேசுகிறது அவங்க சன்னிதானத்தில் நிற்க முடியல அவங்களால. பிதாவுடைய சன்னிதானத்தை விட்டு ஓடி வராங்க. இப்போது மனிதன் can never enter into kingdom of God, or he can never enter into paradise with this corruptive nature, இல்லையா? இந்த நேச்சரோட மோட்சத்துக்குள்ளே போக முடியுமா? ஸ்பிரிட் சோல் பாடி கரப்ட் ஆனதுனால போக முடியாது. நீ என்னதான் பண்ணாலும் இந்த கரப்டான ஸ்பிரிட்டை சரி செய்ய முடியாது. இஸ் இட் கிளியர்? பிகாஸ் தட் கேன் பி கிளென்ஸ்ட் ஒன்லி பை த blood of Jesus. Your spirit can be cleansed only by the blood of Jesus. ஏன்றது நம்ம ஒரு நாள் எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்பிரிட் நம்மளுக்கு கரெக்டான போன ஸ்பிரிட்டை பரிசுத்தமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மருந்தும் கிடையாது. டேக் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் சாப்டர் 4 verse 12. திருத்துதர் பணி 4:12. யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, போர் அடிக்குதா? சில்ட்ரன், இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் ஆர் இட்ஸ் போரிங்? யாரும் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்படியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்படியும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டுங்கப்பா. புரியுது பிரதர். புரியுதா? வெரி குட். புரியலன்னா கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தமிழ் இங்கிலீஷ்னு கொஞ்சம் பேசுகிறேன். நான் சிலருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், சிலருக்கு தமிழ் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி, இல்லை பிரதர் நீங்கள் தமிழே எடுங்கன்னா நான் தமிழே எடுத்துறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேயா? யாராவது அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தியில் எடுப்பான, ஹிந்தி தெரியாது எனக்கு. ஓகே ஃபைன், படிங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். திருத்துதர் பணி 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. இவராலே அன்றி ம் வேறு எவராலும் மீட்பு இல்லை. எஸ், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் ம் நான் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. எஸ், நாம் மீட்பு பெறுமாறு வானத்திற்கு கீழே
இவர் பெயரன்றி வேறு எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஸோ ஜீசஸ் அந்த நாமத்தினால தான் ரட்சிப்பு வருது. அவர் சிந்திய இரத்தத்தினால தான் நமக்கு ரட்சிப்பு வருது. ரட்சிப்புனா என்னது? நம்முடைய ஆவி பரிசுத்தப்படுறது தான் ரட்சிப்பு. ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள வரும்போது முதல்ல என்ன நடக்குது? சரிங்க பாருங்க, நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்க்கணும். ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு பேசுகிறோம். ஒரு மனிதன் ரட்சிப்புக்குள்ள வரும்போது அவனுடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஸ்பிரிட் பிகம் கம்ப்ளீட்லி நியூ, பிராண்ட் நியூ. அதுதான் முக்கியமாக நடக்குது. ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? ஞானஸ்தானத்துக்கு முன்னால் வரைக்கும் நம்முடைய ஆவி பரிசுத்தமாக கிடையாது, கரெக்டாக இருக்குது. ஆனால் ஞானஸ்தானத்தின் பொழுது நம்முடைய ஆவி பரிசுத்தமாக்கப்படுகிறது. அதுதான் ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான ஒரு காரியம். நமக்கு ஒயிட் ட்ரெஸ் போடுறது, அன்னைக்கு இப்போ பார்ட்டி வைக்கிறது, ஃபங்க்ஷன் வைக்கிறதுலாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இது நம்ம மறந்துடுறோம். ஆனால் உண்மையிலே ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான விஷயம் என்னது? நம்முடைய ஆவி புதிதாக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் நம்முடைய ஆவி மாற்றப்படுது. கடவுளின் சாயலாக நாம் மாற்றப்படுகிறோம். கடவுளுடைய சாயலை இழந்து போன நாம் மீண்டும் அந்த சாயலை பெற்றுக்கொள்வது எப்படி? ஞானஸ்தானத்தின் போது நம்முடைய ஸ்பிரிட் புதிதாக்கப்படுகிறது. எப்படி புதிதாக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? Do you want to know how it is becoming new? சரி, வேணா விட்டுறலாம். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுறலாம். We'll go to something else. Praise the Lord. புரியலையா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுறலாம், வேற டாபிக் போகலாம். என்ன, எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஏய், ரொம்ப மௌனமா வீட்டில எல்லாம் இவ்வளோ குவைட்டாக இருப்பீங்களா? பால், நீ கூட ரொம்ப குவைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற. ஆ, வெர்ஜின் படி நல்லாவே தெரியும். லக்ஷனா உன்னைய படி நல்லா தெரியும். ம், உங்கள் மம்மி சொல்கிறாங்க லக்ஷனா என்னென்னலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுறீங்கப்பா எல்லாம். இப்போ இதில் யூடியூப்பில் போடுவாங்கன்னு சொல்லி யாரும் ரொம்ப யோசிக்கிறீங்களா? ஏன்னா ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, குட். சரி, டவுட் எது இருந்தாலும் ஃப்ரீயாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யூடியூப்பில் போட வேணாம்னா வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங். யூடியூப் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எத்தனை பேர் யூடியூப் வேணான்னு சொல்கிறீங்க? ஹவு many of you don't want to post it in the யூடியூப்? அது யூடியூப் வேணாலும் ரெக்கார்டிங் பண்ண வேணும். யாராவது யூடியூப்பில் போட வேணாம்னு ஏதாவது என்ன இருந்தால் சொல்லுங்க. எனி ரிசர்வேஷன்? நோ இல்லையா? எத்தனை பேர் யூடியூப்பில் போட பிடிச்சிருக்குது? வெரி குட். மரிய பிரபாருக்கு பிடிச்சிருக்கு யூடியூப்லையா? யூடியூப்பில் பாரு என் ஃபோட்டோலாம் வருதுன்னு சொல்லி அவர் சந்தோஷமாக சொல்கிறார். வெரி குட், வெரி குட். அப்போ போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குட். ஸோ ஞானஸ்தானத்தில் என்ன தெரியுமா நடக்குது? காட் இஸ் டேக்கிங் அவர் ஸ்பிரிட். பேசிக்லி our spirit and soul is buried inside the body of Christ. We'll go step by step. Okay, take Romans chapter 6. Romans chapter 6. Verse 3 and 4. ஓகே, 3 and 4 படிங்க பார்க்கலாம். ரோமர் 6வது அதிகாரம் 3-4 இறை வார்த்தைகள். திருமுழுக்கினால் கிறிஸ்து ம். இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை ம். மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். எங்க இறந்தோடு அவ்வாறு இல்லையே. 6:4 அப்படி இருக்குதா? ஓகே, இறந்த இயேசு கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை. ஓகே ஓகே, கோ அஹெட். ம். இறந்த இறந்தோரிடமிருந்து கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவற்றை நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். ஓகே, ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அப்போ நம்ம திருமுழுக்கு தான் ஞானஸ்தானம். எப்பொழுது நம்ம ஞானஸ்தானம் வாங்குறோமோ, திருமுழுக்கு வாங்குறோமோ, or when we are baptized, நம்ம இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம். இந்த ஒரு வசனத்தை மட்டுமே எடுத்துக்கலாம். நம்ம திருமுழுக்கு வாங்கும்போது என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுறோம். ஆனால் ஃபிசிக்கலாக நம்ம அங்கே தான் நிற்கிறோம். அப்போ நம்ம பாடி ஒன்றும் அடக்கம் பண்ணப்படலை. எது அடக்கம் பண்ணப்படுது? நம்முடைய ஸ்பிரிட் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறது. இஸ் இட் கிளியர்? நாம் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி, in order to live a new life, our
spirit is buried. இங்கிலீஷ்ல யாராவது படிங்க பார்க்கலாம், ரோமன் 6:4. Therefore, we were buried with him through baptism into death, that just as Christ was raised from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. In order to walk in the newness of life, we were buried in baptism into the death of Jesus. Jesus உடைய இன்னொரு இடத்துல ஜீசஸுடைய பாடியில் நம்ம பரி ஆகிறோம்னு அப்ப சொல்லியிருக்கு. நாளைக்கு நம்ம என்ன வாசிக்கிறாங்க அந்த இடத்துல நீதி வாசகம் வாசி. ஓகே ஓகே கர்ஷியா, என்ன லாங்குவேஜ் இது? தமிழா ஸ்ரீலங்காவா சிங்களமா? ஓகே கர்ஷியா, சிங்களமா பேசுற நீ? எந்த ஊர்ல இருக்காங்க பிரதர் அவங்க? ஸ்ரீலங்காவா? கோவிலூருன்ட்டு பிரதர், நம்ம இதுக்கு பக்கத்துல நம்ம பெனிஷோட ஊரு. ஓ, தமிழ் தான் இப்படி பேசுறாங்களா? தர்மபுரி பக்கத்துல. பெனிஷ் இப்பதான் வராரு, கொஞ்ச நாள் ஆளையே காணோம். ஓகே குட். ஸோ இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் செய்யப்படுகிறோம். அப்போ நம்முடைய ஸ்பிரிட் என்ன ஆகுது? ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? அவர் ஸ்பிரிட் இஸ் பரீட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நம்மளும் என்ன ஆகிறோம்? ரிசரக்டட் வித் அ நியூ ஸ்பிரிட். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஞானஸ்தானத்தில் என்ன நடக்குது? நம்ம இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டவுடன் நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துடைய உடலோடு அடக்கம் செய்யப்பட்டு அவர் உயிர் தெழும் பொழுது நம்முடைய ஒரு புது படைப்பாக நாம் உயிர் தெழுகிறோம். 2 கொரிந்தியர் 5:17 இதை படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 தான் நினைக்கிறேன். ஓகே, 2 கொரிந்தியன்ஸ் 5:17 5:7. எனவே எஸ், எனவே எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதியதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதிதென புகுந்தது அன்றோ. ஆமென். ஓகே ஆமென். ஸோ என்ன ஆகுது? எப்போ நம்ம பேப்டிசம் ஆகுறோமோ, பேப்டிசம் ஆகும்போது நம்முடைய ஸ்பிரிட் வந்து இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல் நம்ம புதுசாக உயிர் தெழுறோம். அதனால நம்ம ஸ்பிரிட் புதுசாகி போச்சு. அதனால வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. அந்த பழைய ஸ்பிரிட்டு ரிமூவ் பண்ணி புது ஸ்பிரிட்டு கடவுள் நமக்கு கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. யாராவது இங்கிலீஷில் படிங்க பார்க்கலாம். 5:17. You become a new creature இருக்குது. If any man be in Christ, he is a new creature. என்ன அர்த்தம்? ஞானஸ்தானத்துக்கு முன்னால் நம்ம வேற ஒரு மனிதனாக இருக்கிறோம். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒரு புதிய படைப்பாக மாற்றப்படுகிறோம். அது ரொம்ப டீசெண்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு பன்னிக்குட்டியை ஞானஸ்தான தொட்டியில் முக்கி வெளியில் எடுக்கும்போது சிங்கக்குட்டியாக வெளியில் வருது. கரெக்ட்? நம்ம பாவத்தில் விழுந்து என்னவா இருக்கிறோம்? பன்னிக்குட்டி போல இருக்கிறோம். ஞானஸ்தான தொட்டியில் முக்கி வெளியில் எடுக்கும்போது எப்படி வெளியில் வரோம்? சிங்கக்குட்டி மாதிரி வரும். அதுதான் உண்மையிலே ஞானஸ்தானத்தில் நடக்குது. ஆனால் நமக்கு அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. குழந்தையில கொடுத்ததுனால நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியல. உண்மையிலே நம்முடைய ஸ்பிரிட் இஸ் பரீட் இன் டு ஜீசஸ் பாடி அண்ட் இட் கம்ஸ் அவுட், இட் இஸ் கம்ப்ளீட்லி நியூ ஸ்பிரிட் அண்ட் வி பிகம் அ நியூ கிரீச்சர். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுக்கு பேர் தான் born again. இதுக்கு பேர் தான் மறுபடியும் பிறத்தல்னு பேர். யோவான் 3வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை. யோவான் 3:3. John chapter 3 verse 3. இயேசு அவரை படிங்க. இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறத்தலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். ஆமென். 5 படிங்க பார்க்கலாம். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீரால் தூய ஆவியாலும் பிறத்தலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆமென். ஆமென். ஜீசஸ் என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறந்தால் அன்றி. So we should know what is born again. சில மக்கள் we are born again சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நாங்கள் born again சொல்கிறது கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ we should know what is the meaning of born again. நம்ம முதல்ல அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரோம். இது நேச்சுரல் பர்த். இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் பர்த் இருக்குது, அதுதான் born again. ஓகேங்களா? அந்த ஸ்பிரிச்சுவல் பர்த் தான் ஞானஸ்தானம். எப்போ நம்ம ஜீசஸை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது நம்முடைய ஸ்பிரிட் வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மூழ்கி வெளியில் புதிய ஒரு படைப்பாக மாற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நமக்கு புதிய ஒரு ஆவி கொடுக்கப்படுகிறது. இதுதான் நியூ ஸ்பிரிச்சுவல் பர்த். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. சரி, நமக்கு சின்ன வயசில் ஞானஸ்தானம் கொடுத்ததுனால நிறைய பேருக்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஈஸ்டர் டைமில் என்ன பண்ணுறோம், அந்த ஞானஸ்தானத்தை நம்ம ஒவ்வொரு முறை புதுப்பிக்கிறோம். கரெக்டாக? இப்போ ஒரு ஒரு பிற மதத்தை சேர்ந்தவர் முதல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி ஒரு புது படைப்பாக மாறுறாருன்றது ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், என்ன நடக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன நடக்கணும், என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், புது படைப்பாக மாற்றப்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் கொடுக்கணும். எடுத்தோடனே ஒருத்தர் கூட்டு வந்து ஞானஸ்தானத்தை முக்கியலாமா? ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவர் இல்லை ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் அவர் எடுத்துனோன்னா வந்து முங்குங்கன்னு சொன்னால் வந்து முங்குவாரா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? Know about Jesus and his word. First we have to preach the gospel, right? We have to speak to him about Jesus. Who is Jesus? Why he came into this world and what he did for us. எதனால ஜீசஸ் இம்பார்ட்டன்ட், அவருடைய இரத்தத்தினால பாவம் மன்னிக்கப்படுதுன்னு ஏன் சொல்கிறோம், அவருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது, அவரை நம்பினா தான் மோட்சம். இதெல்லாம் நம்ம சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீச் பண்ண they will get faith in Jesus, right? அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுதான் ரோமன் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையில் போட்டிருக்கு. ரீட் ரோமன் சாப்டர் 10 verse 17. How the conversion happens நமக்கு தெரியணும். அப்போ தான் ஆத்ம அறுவடை பண்ண முடியும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை. யாராவது ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆகவே அறிவிப்பதை ம் கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ம் கிறிஸ்துவை பற்றி செய்தி அறிவிக்கப்பட்டதால் அதை கேட்க வாய்ப்பு. ஓகே, எப்பொழுது நாம் கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவிக்கிறோமோ அதை கேட்க கேட்க அவங்களுக்கு என்ன ஆகும்? கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உண்டாகும். கரெக்ட்? அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதனிடம் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பது. அதனால தான் நற்செய்தி பணி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். அவர் ஒரு மனிதன் உண்மையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? we have to go and speak to him about Jesus. இயேசு கிறிஸ்துனா யார், எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், அவர் கடவுள்னு எப்படி சொல்கிறோம், அவர் கடவுளாக இருந்தும் எப்படி மனிதனாக வந்தார், எதுக்காக அவர் சிலுவையில் அடித்து சாகடிக்கணும், கடவுளுக்கு மேலேருந்தே ஒரு வார்த்தை சொன்னால் இதெல்லாம் செய்ய முடியாதான், எதுக்கு இவ்வளோ கொடூரமாக கொலை செய்யப்பட வேண்டும், எதுக்கு ரத்தம் சிந்தணும், முதல்ல இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும் இல்லையா? ஒய் ஜீசஸ் ஹேஸ் டு கம் இன் டு திஸ் வேர்ல்டு நமக்கு புரியணும். இப்போ மற்ற மதத்தில் பார்க்குறோம், கடவுள் வந்தார், எல்லாத்தையும் அழிச்சு போட்டார், வெற்றி கொண்டார், பாவத்தெல்லாம் அநீதியை தீர்த்தாருன்னு இருக்குது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தில் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் மற்ற மதத்துடைய புக்கெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவங்க கடவுள்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் வந்து அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இதில் எப்படி இருக்குது? அடி வாங்கி செத்து போகிற மாதிரி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. இருக்குதா இல்லையா? ஜீசஸ் வந்து இங்கே உள்ள எல்லா அநீதி பண்ணவங்களெல்லாம் கொலை பண்ணிவிட்டு ஓகே நான் வின் பண்ணிட்டேன்னு போனாரா, இறந்து போயிட்டு போனாரா? அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் இவ்வளோ கொடூரமாக அவமானப்பட்டு இறந்தார்? அப்போ இதெல்லாம் அப்போ நம்ம அதனுடைய மறை உண்மையை சொல்ல தான் அவங்களுக்கு ஸ்லோவாக நம்பிக்கை உண்டாகும். பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இறை வார்த்தையை அறிவிப்பது. 1 Peter 2:23. யாராவது ஒருத்தர் எடுத்து படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. Who, when he was revealed, did not reveal in return. When he suffered, he did not threaten, but committed himself to him who judges righteously. 1 Peter 1 Peter 1:23. 1 Peter 1:23. நீங்கள் அழியக்கூடிய விதத்தினால் அல்ல, ம் மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஸோ நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமாகிய அழியா வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினால் புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறோம். பால் இங்கிலீஷில் படி பார்க்கலாம். 1 Peter 1:23. Yeah. Having been born again, not of corruptible seed, but incorruptible, through the word of God, which lives and abides forever. So we are not born of the corruptible seed, but of the incorruptible seed of the word of God. இல்லையா? அப்போ என்ன ஆகுது? இந்த வார்த்தை எங்கே போய் ஹிட் ஆகுது? இட் வென்ட் அண்ட் ஹிட் அவர் ஸ்பிரிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வில் கிவ் another எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் கடவுளை பற்றி அறியாத இருக்கிற மனுஷன் பாவத்தில் தான் இருக்கிறான். அந்த மனிதன் வரும்போது அவனுடைய ஆவி இப்போ ஒரு லெட்ஸ் அஸ்யூம் ஒரு க்ளோயிங் பால்னு வச்சுக்கோங்க. ஒரு பால் பயங்கர பிரைட்டான ஒரு லைட். இந்த லைட்டை வந்து ஒரு சின்ன லைட் ட்ரேசிங் பேப்பர் க்ளோஸ் பண்ணால் லைட் வருமா வராதான்? தின் ட்ரேசிங் பேப்பர் க்ளோஸ் பண்ணால் லைட் வருமா வராதான்? இப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தமா? வரும். வரும். ஓகே. இப்போ நான் இன்னொரு ட்ரேசிங் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ வருமா? வரும்னா கொஞ்சம் வரும். கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே. நான் ஒரு 50 பேப்பர் இப்போ போக்கி மொத்தமாக போடுறேன், கவர் பண்ணுறேன். இப்போ லைட் வருமா? சுத்தமாக வராது. ஓகே. இந்த ட்ரேசிங் ஷீட்டு தான் சின். யூ காட் இட். நம்முடைய ஸ்பிரிட் வந்து ஒரு க்ளோயிங் பால் மாதிரி இருக்குது, லைட். ஓகே. பாவம் பண்ண பண்ண என்ன ஆகுது? அது மேலே ஒரு சின்ன சின்ன லேயர் ஆஃப் ட்ரேசிங் சீட் மாதிரி பாவம் வந்து நம்மளை ஸ்பிரிட்டை கவர் பண்ணுது. இப்போ நம்ம இறை வார்த்தையை அறிக்கை செய்ய என்ன ஆகும்? இந்த ஒவ்வொரு ஷீட் ஆஃப் பேப்பர்ஸ் ஆர் ரிமூவ்ட், த சின்ஸ் ஆர் ஸ்லோலி ரிமூவ்ட். இந்த ப்ராசஸில் ஒரு வேர்ட் வில் பியர்ஸ் த்ரூ த பேப்பர் அண்ட் டச்சஸ் த ஸ்பிரிட். ஏதோ ஒரு வேர்ட் ஆஃப் காட் goes and hits the spirit. The moment it hits the spirit, that man will become completely different. Praise the Lord. எத்தனை பேர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க? ஒரு ஒரு உயிர் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு அம்மாவுடைய வயிற்றில் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? எத்தனை பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட் நீங்க? ஓகே. வாய்ஸ் நீ பயாலஜியா? பயாலஜி இல்லையா? நீ எப்படிம்மா அம்மோ லக்ஷனா? ஆக்சுவலாக நீங்கள் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகிறதும் இதுவும் எக்ஸாக்ட்லி சேம். ஓகேயா? எப்படி ஒரு பெண்ணுடைய உடலில் இருக்கிற விந்து அணுக்குள்ளே ஒரு கருவுக்குள்ளே ஒரு விந்து பாஸ் பண்ணும்போது ஒரு உயிர் உருவாகுதோ, அதே போல் நம்ம ஸ்பிரிட்குள்ளே கடவுளுடைய வார்த்தை பேர்சாகி வரும்போது தட் ஸ்பிரிட் பிகம் கம்ப்ளீட்லி நியூ. அதுதான் இந்த 1 Peter 1:23 சொல்லுது. நாம் அழிந்து போகிற வித்தினால் அல்ல. we are not born by the sperm. அழியாததும் நிலைத்திருப்பதுமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு மனிதனுடைய ஸ்பிரிட்ல எப்போ டச் ஆகுதோ, then the spirit it will close completely and it become a new spirit. எப்படி ஒரு விந்து ஒரு முட்டைக்குள்ளே போனோன்னா அது க்ளோஸ் ஆகிறதோ, அதே போல் it become completely a new spirit and the spirit is completely covered by the Holy Spirit. ஒரு மனிதனுடைய ஆவி புதுப்பிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருடைய
பரிசுத்தாவியானவர் அதை சீல் பண்றார். இதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ண முடியாதபடி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறதுனால நம்ம டீப்பாக எடுத்துகிட்டு போக முடியல, பட் அதுதான் ட்ரூத். ஒரு ஃபிசிக்கல் பர்த் மாதிரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. நம்முடைய ஸ்பிரிட் பிகம் கம்ப்ளீட்லி எ நியூ ஸ்பிரிட். அதனால தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு, யூ பிகம் அ நியூ க்ரீச்சர். அது வரைக்கும் பன்னிக்குட்டி மாதிரி இருந்தாங்க நம்ம, வி பிகம் அ டிஃப்ரெண்ட் க்ரீச்சர். அவர் நேச்சர் இஸ் சேஞ்ச்ட். ஸோ when a person is born again, அவனுடைய நேச்சரே மாறிப்போகுது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுது, கடவுளோடு இணைந்து இருக்கும் பொழுது நீங்கள் புதிய படைப்பாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ பிகம் அ நியூ creature and the old is gone, everything become new. Your nature is changed. That's a very very important thing in the baptism. Your nature அது வரைக்கும் என்னது, sinful nature இருந்தது. We had a nature of devil, and that nature is removed and our nature is changed, and we become we have the nature of Jesus. கடவுளின் இயல்புக்கு ஏற்றபடி நம்ம மாறிட்டோம். பிரைஸ் தி லார்ட். யாருக்குமே சந்தோஷமே இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நம்ம கடவுளை போல மாறிட்டோம் ஞானஸ்தானத்துலன்னு. ஆனால் ஒரு சந்தோஷமா வர மாட்டேங்குது. அதுக்கு டைம் அடுத்த கிளாஸ்ல எடுத்துட்டு போகலாம். புரியுதா? ஸோ வாட் ஹேப்பன் ஹியர், நவ் ஐ வில் கோ பேக் டு த சேம் பிக்சர் ஒன்ஸ் அகெயின். See, when Adam and Eve committed sin, their spirit got corrupted, their soul got corrupted, the body got corrupted. ஸோ மனிதன் பிறக்கும் போது இந்த 3 கரப்டட் ஸ்டேஜில் தான் நம்ம பிறக்கிறோம். குழந்தையா பிறந்தா கூட நம்ம இது எல்லாமே கரப்டட் தான். ஆனால் பேப்டிசம் வாங்கும்போது த ஸ்பிரிட் பிகம் கம்ப்ளீட்லி நியூ. எப்படி ஆடம் அண்ட் ஈவ் ஸ்பிரிட் புதுசாக இருந்ததோ அதே போல் தி ஸ்பிரிட் பிகம் நியூ, அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி சீல்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். There is one important difference between Adam's spirit and our spirit. Adam's spirit was not sealed. புரியுதா? ஆடம் ஸ்பிரிட் வந்து சீல் பண்ணல. அதனால ஆடம் பாவம் பண்ணும்போது அவருடைய ஸ்பிரிட் சேர்த்து கரப்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பாவம் பண்ணும்போது நம்முடைய சோல் தான் கரப்ட் ஆகுது, நம்ம ஸ்பிரிட் கரெக்ட் ஆகுறது கிடையாது. நம்முடைய ஆவி அசுத்தமாக்கப்படுவது கிடையாது. என்னதான் ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தாலும் அவனுடைய ஆத்மா தான் பாவத்தில் விழுது தவிர அவனுடைய ஆவி பாவத்தில் விழுவது கிடையாது. இது எத்தனை பேருக்கு புரியுது? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். Children, how many of you are able to understand? Okay, very good. ஸோ ஞானஸ்தானம் வாங்கும்போது பரிசுத்தாவி என்ன பண்ணுறாரு, நம்முடைய ஆவியை புதுப்பித்து அதை பரிசுத்தாவினால் கவர் பண்ணி ஒரு சீல் வைக்கிறார். இதுக்கப்புறம் இது உள்ள எந்த கரப்ஷனும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. This is the difference between a Christian and a non-Christian. நம் கடவுளுடைய பிள்ளைங்கன்றது முத்திரை யார் வைக்கிறது? பரிசுத்தாவியானவர் வைக்கிறார். எஸ், யூ பிலாங்ஸ் டு மீ. அப்போ நமக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவங்க சினிமா பார்க்குறாங்க, அவங்க கிளப் டான்ஸ் போகிறாங்க, அதனால் நாங்கள் போகிறது சரியா தப்பா? புரியுதா? We are not the same. We are purchased by the blood of Jesus. இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம ஃப்ரீயாக கிடைக்கல. Jesus paid the price on the cross. He shed his blood and bought us by price. அதனால் நம்மளும் மற்றவங்களும் ஒன்றும் கிடையாது. அவங்க இப்படி ட்ரெஸ் போட்டு போகிறாங்க, பாதி தெரிகிற மாதிரி எல்லாரும் தானே போட்டு போகிறாங்க, நாங்கள் போட்டு போனோம் என்ன தப்புன்னு சிலர் கேட்குறாங்க இல்லையா? நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், we are not same, we are different. Praise the Lord. Hallelujah. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் இதை கண்டினியூ பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் இது மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த இளம் குழந்தைகள் பெண்களுக்காக, இதோ இளம் இளைஞர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நீர் எங்களை விசேஷமான முறையில் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அப்பா கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை விலை கொடுத்து நீர் வாங்கியிருக்கிறீர். எங்களுடைய ஆவியை அப்பா பரிசுத்தாவினால் என் முத்திரையிட்டிருக்கிறீர்.
அதனால் நாங்கள் மற்றவர்களைப் போல, இந்த உலக மக்களைப் போல வாழக்கூடாது, உமக்காக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிள்ளைகளாக உமக்காக வாழக்கூடிய மனநிலையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.